நம்ம கையில் கொடுக்கலடா. உங்களுக்கு என்னடா ஜாதி இருக்குது, என்னடா கட்சியில் பொறுப்பு இருக்கிறீங்க, என்னடா பொறுப்பு, எல்லாம் கட்சி விட்டு நீக்கணும். அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. காங்கிரஸுக்கு இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. எங்ககிட்ட ஜாதியே கிடையாது. எங்களுக்கு இதுக்கு சமூகம் நாங்கள் சீர்திருத்தம், நாங்கள் அரசியல் சீர்திருத்தத்தை தான் பண்ணோம் நாங்கள். ஏன்னா இந்த சமூகம் நாளைக்கு வடிவேல் கட்சி ஆரம்பித்தா கூட கொடி ஏற்றிடுவாங்க. இன்னைக்கு 2000 பொய் பேசுகிறாங்க, கை தட்டுறாங்க. 2000 பொய் பேசுகிறாங்க, கை தட்டுறாங்க. AK-47 74 சுட்டுன்றாங்க, கறியை சாப்பிட்டுன்றாங்க, என்னென்ன கறியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் கை தட்டுன்னு இருக்கிறோம் நம்ம, அதுக்கெல்லாம் கை தட்டுன்னு இருக்கோம். அதனால் நம்ம பலரால் ஏமாற்றப்பட்ட சமூகம் சார்ந்து பணியாற்றினா இந்த சமூகம் எப்படி கைவிடாதுன்றது இது ஒரு அடையாளம். இப்போலாம் நம்ம தலைவருடைய தலைமையிலெல்லாம் இன்றைக்கி நடக்கிற இந்த நிகழ்ச்சின்றது பெரிய ஒரு அடையாளமாக நடந்துன்னு இருக்குது. இந்த சமூகம் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு சமூகம் ஒரு அளவுக்குள்ள வச்சுருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி. தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் 152வது பிறந்த நாள் கொண்டாடுறோம். அப்போ ரெட்டேரி ஓட்டேரி பகுதியில் விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்பாக அன்றைக்கி கொண்டாடப்பட்டது. அன்றைக்கி பிஎஸ்பி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக ஒரு 1000 பேர் அன்றைக்கி கலந்துக்கணும். அடுத்த ஆண்டு பார்க்குற போட்டியாக பார்க்குற 5000 பேர் விடுதலை சிறுத்தை அடுத்த ஆண்டு அவருடைய நினைவு நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்போ 152 ஆண்டுன்னும் போது தாத்தாவை நம்ம பார்த்ததே கிடையாது, பழகுனது கிடையாது. ஆனால் 152 ஆண்டு கழிச்சு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் போது 3 தலைமுறை 5 தலைமுறை வந்துடுது. இந்த 5 தலைமுறை தாண்டிய தாத்தாவுடைய பிறந்த நாளை கொண்டாடணும் போது அவர் இந்த சமூகத்தை சேர்ந்த பணி இந்த சமூகம் கைவிடாதுன்றது இது ஒரு அடையாளம். அதே போல் எங்கேயே 2400 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கர் இனி அவருடைய புகைப்படம், இந்த திடலுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பேரில் திடல் இருக்குது. எந்த நேரமும் அவரை பற்றி பேசினே இருக்கிறோம், எங்கே வேணால் பேசினே இருப்போம். நாடு முழுக்க இன்னைக்கு பேசக்கூட ஒரு தலைவர் யாருன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். அப்போது இந்த சமூகத்துக்கு உண்மையாக வேலை செய்தால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு நேசிக்குது, கைவிடாத அவங்கள போற்றுறது புகழ அப்படின்றது நம்ம கண் எதிர்க்க பார்த்துன்னே இருக்கிறோம். அதுபோல் இந்த சமூகத்துக்கு பணி செய்கிறவங்க ரொம்ப கடினமான விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சமூக பணின்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு கட்சி இப்போ நடத்துகிறாங்க, அதுவும் தலித் அல்லாத இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் கரப்ஷன்னாங்க, இந்தியாவுடைய தலைநகரில் கரப்ஷன். என்ன கரப்ஷன்னா ஊழல் நடக்குது, பணம் ஊழல் நடக்குது, அங்கங்கே கரப்ஷன் இருக்குது. ஆர்டி ஆஃபீஸில் கரப்ஷன் இருக்குது, தாலுகா ஆஃபீஸில் கரப்ஷன் இருக்குது. இது போல் ஒரு பணத்தை வச்சு ஒரு கரப்ஷன் சொல்லி, பணம்ன்றது அந்த கரப்ஷன்ன்றது என் பாக்கெட்டில் இருக்கும் இந்த காசு, நாளைக்கு பார்த்தீங்கன்னா யார் பாக்கெட்லன்னா போவோம், அப்படியே புழக்கத்திலே இருக்கும் பணம். அந்த கரப்ஷன் சொல்லி ஒரு இந்தியாவுடைய தலைநகரத்தை பிடிச்சாங்க, இந்தியாவுடைய தலைநகரத்தை பிடிச்சாங்க. இன்னைக்கு பஞ்சாபை பிடிச்சிருக்கிறாங்க. அதுபோல் தலித் அல்லாதவர் எதை பேசினாலும் மக்கள் எது வேணா கேட்டுப்பாங்க, எது வேணா கேட்டுப்பாங்க, எதை பேசினாலும் கை தட்டுருவாங்க, எதை பேசினாலும் கை தட்டுவாங்க. ஆனால் ஒரு தலித்து தலைமையில் ஒரு இயக்கம் நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா உண்மையாலுமே அந்த தமிழ்ன்றது, அந்த தமிழ் தேசியம், அந்த தமிழ் உணர்வு. அன்றைக்கி ஒரு பேட்டியில் பேசும்போது சொல்கிறார், என் மலத்தில் வாயில் திணிச்சுக்கிறோம், நான் அதெல்லாம் ஜாதியெல்லாம் விட்டு நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன்னா நான் பேசுறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்ற. நீ அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம், யாரை எந்த ஊர்த்தர்லேயே பெரும்பான்மை வெகுஜன மக்கள்கிட்ட அதை போக மாட்டுது. அதை மீறியே நம்ம பேசினே இருக்கிறோம், நம்ம அதை மீறி நம்ம அதை வலியுறுத்தினே இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசல, நம்ம காலங்காலமாக பேசினு இருக்கோம். இந்த சனாதன எதிர்ப்புன்றது எதை இன்னைக்கு பேசின விஷயம் கிடையாது. 2000 வருஷமாக பேசினு இருக்கிற சமூகம் அது. 2000 வருஷமாக பேசினுங்கிற சமூகம். இதை பேசித்தான் அன்டச்சபிள் ஆகணும். நம்ம இந்த சனாதன இந்த பார்ப்பன அந்த தத்துவ 4 வர்ண கோட்பாடை
இந்த மனுன்ற சட்டத்தை ஏற்றுதால் தான் நம்ம வந்து அன்டச்சபிள் ஆகணும். அதான் பாபா அம்பேத்கர் சொல்லுவார், டோன்ட் டச்சபிளுக்கு அன்டச்சபிளுக்கு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் டோன்ட் டச்சபிள் இல்லை, அன்டச்சபிள். பார்ப்பன கொள்கை எங்களை தொட முடியாத போச்சு. நாங்கள் ஒரு நெருப்பை போல, நான் ஒரு மின்சாரம் போல, கடைசி வரைக்கும் நாங்கள் செத்தாலும் சாவம் தவிர இந்த 4 வர்ண கோட்பாடை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுதான் அன்டச்சபிள். இதுதான் அன்டச்சபிளுடைய வரலாறு. அப்படியாப்பட்ட வழியில் வந்துங்க. அதனால தான் இன்னைக்கு பாபா அம்பேத்கர் என்னை கவர்ந்த 2 புரட்சியாளர் என்றார். ஒன்று புத்தர், ஒன்று ஜீசஸ்ன்றார். என்னை கவர்ந்த 2 புரட்சியாளர். ஒருத்தர் புத்தரை குறிப்பிடுறாரு, ஒருத்தர் ஜீசஸை குறிப்பிடுறாரு. ஆனால் இந்திய கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரான எந்த போராட்டமே செய்யறதில்லை. இந்திய கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரான எந்த போராட்டமே செய்யறதில்லைன்ற இன்னை வரைக்கும் அநீதி நடக்குது. மதம் வந்து இன்னி வரைக்கும் அதில் மதம் வந்து இந்த அநீதிக்கு எதிரான இன்னி வரைக்கும் அந்த போராட்டத்தில் கையில் எடுக்குதில்ல. இந்த மதத்தில் போய் இந்த மக்கள் போய் சேர்ந்தாங்க பற்றியா, தலித் மக்கள், இந்த மக்கள் தான் கையில் எடுக்கிறாங்க. அந்த தலித்து கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அநீதி நடக்குது. இன்னைக்கு ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்ட்டுன்னு இன்னி வரைக்கும் போராட்டணுங்கிறாங்க. டெல்லி தலைநகரத்துக்கு போகிறாங்க, போராட்டம். இன்னைக்கு ஆண்டுதோறும் போராட்டம் நடந்துனே இருக்குது. அதுக்கு தீர்வே காணும். அதுக்கு தீர்வே இன்னி வரைக்கும் கிடையாது. என்னன்னும் போது நம்ம கிறிஸ்துவ மதத்தில் போய் சேர்ந்துருக்கோம். யார் போராட்டம் பண்ணணும்னா மதம் தான் கேட்கணும். போன மனிதர்கள் கேட்டுனுங்கிறாங்க. அதனால தீர்வே கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்சியில் ஒரு விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அண்ணன் தான் தலையிடணும், வருவங்களை காப்பாற்றணும். இன்னைக்கு அந்த தாண்டி விடுதலை சிறுத்தை இல்லை. இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் அதுக்கு நம்ம சேர்ந்து போராட்டம் பண்ணுகிறோம். அநீதி நடக்குதுன்றதுக்காக நம்ம வந்து ஏகப்பட்ட தீண்டாமை பிரச்சனை, ஜாதி ஒழிப்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம தலையிட்டு நம்ம தான் அதை பாதுகாக்கிறோம்.